தென் திசையில் உள்ள பனிமலைகளுக்கு நடுவில் ஒளிந்திருந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு அருகே ஒரு மர்ம நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதி இரவில் மட்டும் ஒளிர்ந்தது. அது வெள்ளை நிறத்தில் நீல ஒளி வீசியது. ஆனால் யாரும் அந்த நதியை தாண்ட இயலவில்லை. நதியின் நீர் ஒன்றை கைகளால் தொடினால் அது மாயமாகி ஒரு விஷயத்தைப் போல் தெரியும். ஒரே ஒரு மர்ம புலி. ஏன் இந்த புலி தோன்றுகிறது என்ற புதிர் கிராமத்தில் இருந்த ஆளுமைகளுக்கு பல வருடங்களாக புரியாமல் இருந்தது. ஒரு நாள் திஷா என்ற யுவதி தனது சிறப்பு திறமையால் அந்த புலியை சமாளிக்க முடிவு செய்தார். அவரின் குடும்பம் சில தலைமுறைகளாக இந்நதியின் மர்மத்தை ஆய்வு செய்திருந்தது. அன்று இரவு திஷா நதிக்கரைக்கு சென்று தனது பைத்திய கோபமான அச்சத்தை எடுத்து நதிக்குள் இறங்கினார். புலி தோன்றியது. ஆனால் திஷா பயப்படாமல் அதன் மீது கை வைத்தார். அப்போது புலி மாறி ஒரு பண்டைய மன்னனாக வெளிப்பட்டது. அந்த மன்னன் சொல்லும்போது தெரிந்தது, தனது சாபத்தால் புலியாக மாறியிருந்ததை அவர் மீண்டும் மனிதராக ஆக வேண்டுமானால் ஒரு உண்மையான தன்னம்பிக்கை கொண்ட மனிதர் தண்ணீரில் இறங்க வேண்டும் என்று. திஷாவின் துணிச்சலால் சாபம் முடிவுக்கு வந்தது. மன்னன் கிராம மக்களுக்கு வரமளித்து மறைந்தார். அந்த நதி இயல்பான ஒரு நீரோடையாகி கிராமம் வளமுடன் இருக்கத் தொடங்கியது.